ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதுரை லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா முருங்கைப்பூவில் பொரியல் பண்ண போகிறோம். விட்டமின் ஏ சத்து நிறைந்துள்ள முருங்கைப்பூ பொரியலை எப்படி ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அந்த கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் அளவில் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பொரியல் பண்ணும்போது சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னுமே நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 வத்தல் சேர்த்துக்கலாம். வத்தல் சேர்த்ததும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கி விட்டதும் நம்ம நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கை பூக்களை சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கை பூக்கள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவில் முருங்கை இலைகளை சேர்த்துக்கிறேன். இலையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்போதுமே கீரை பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் உப்பு சேர்க்கக்கூடாது. கீரை போட்டோன்னே நிறையா தெரியும். கீரை வதங்க ஆரம்பிக்க அது கொஞ்சமாக சுருங்கிட்டே வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துடாமல் ஃபஸ்ட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நான் குக் பண்ணிக்கிறேன் மூடி போட்டு. இப்போது 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம பூ சேர்த்துருந்தோம், இப்போ எந்த அளவுக்கு கொஞ்சமாக ஆயிருச்சு. அதே மாதிரி நம்ம கீரை பொரியலோ கீரை கூட்டு எதுனா பண்ணும்போது நம்ம உப்பு கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவில் உப்பு சேர்த்தாலே போதும். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். முருங்கைப்பூ இலைகள் சீக்கிரமாகவே குக் ஆகிரும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். இப்போது இது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததும் நல்லா இதை கலந்து விட்டதுக்கப்புறம் 4 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு 4 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு எந்த அளவு தண்ணி வற்றி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் எடுத்து. இந்த அளவில் தண்ணி நல்லா வற்றி நல்லாவே வதங்கிருச்சு. இப்போது நம்ம இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசமாகவும் மைல்டான காரமாகவும் இருக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்க்கும் போது நம்ம முருங்கை இலை சேர்த்துருக்கோம் இல்லையா, அது கசப்பு இருந்தது அப்படின்னா இந்த தேங்காய் பூ சேர்க்கும் போது கசப்பு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான முருங்கைப்பூ பொரியல் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.